நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நல்ல ஒரு ஸ்பெஷல் ஷோல உங்க எல்லாரும் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இந்த ஸ்பெஷல் டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அலங்காநல்லூர்னா ஜல்லிக்கட்டு, ஆரியபட்டன்னா ராக்கெட்டு, பஸ்ல ஏறினா டிக்கெட்டு, பாய் வீட்டு பிரியாணினா ஃபுல் கட்டு. அந்த வகையில எல்லாருக்குமே பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட். ஸோ அந்த கிரிக்கெட்டை மையமா வச்சு ஒரு சூப்பர் படம் வந்திருக்கு. அதாவது வாரத்துல 7 நாள்ல 21 சேனல்ல கிரிக்கெட்டை காட்டினாலும் அந்த கிரிக்கெட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நம்ம சார் சூப்பரா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஜீவா பட டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கிரிக்கெட்டை தவிர படத்தில் நிறைய விஷயம் இருக்கும், அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பஞ்ச் டயலாக் முன்னாடியே சொல்லியிருந்தா அவர் படத்துலயே அது யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லேட். 2 நாள் தான் சார் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. 3ஆவது நாள் நினைக்கிறேன். ஆட் பண்ணிடலாம்ல? ஆட் பண்ணி இந்த சீன் எடுத்து எடிட் பண்ணி டப்பிங்ல ஆட் பண்ணி. உங்களோட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து கிரிக்கெட் அப்படின்றது மாரி ஒரு லவ்வும் தெரியுது படத்துல. ஆப்வியஸா ஏன்னா வந்து பார்த்த எல்லாருமே வந்துட்டு லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணலாம்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படம் உங்களுக்கு? முழுக்க முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் தான். அந்த ஸ்போர்ட்ஸை சுற்றி நடக்கக்கூடிய லைஃப்பை வந்து நாங்கள் அழகாக பதிவு பண்ணியிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க ஷூட்டிங்லேயே இருக்க போகிறது இல்லையே. அதை சுற்றி நடக்கக்கூடிய எவ்வளோ லைஃப்பை நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆஸ் டேரக்டாக நான் வந்திருப்பேன். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் அவன் லைஃப்பில் வந்து ஒரு இந்தியாவுக்கு விளாடணுங்கிற அந்த கனவு, அவன் இந்தியாவுக்கு அந்த விளாட்றதுக்காக அவன் ப்ராசஸ் பண்ணுறது இருக்குதுங்களா. நம்ம தூரத்துலேருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்த்துருவோம். பட் அந்த கிரிக்கெட் பிளேயர் இந்தியாவுக்காக வர்ற ப்ராசஸ் இருக்குதுங்களா, அது பெரிய லைஃப். அந்த லைஃப்பை அழகாக பதிவு பண்ணியிருக்கோம். எத்தனையோ பேர் வந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அந்த இந்தியாங்கிற அந்த கனவு மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் 45-50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் சாதிக்க முடியும், அரசியலில் சாதிக்க முடியும். ஆனால் ஸ்போர்ட்ஸில் அப்படி கிடையாது. ஒரு 25 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. ஸோ அந்த பெயினை அவங்க அழகாக பதிவு பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு ஸ்பெஷலான படம்னு நினைக்கிறேன் இல்லை? ஏன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்கூல் பையனாக நாங்கள் பார்க்குறோம். அதாவது அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்கேன். ஸோ திருப்பி வந்து கிரிக்கெட் பற்றி ஒரு படம் அப்படின்னாவே அவர் சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிது. என்னென்னா இவ்வளோ நாள் வந்து சுசி சாரோட திருப்பி சேர்ந்து பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுலேயே வந்து கிரிக்கெட் வந்ததுன்றது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவர் சொன்ன உடனே. அண்ட் ஐ வாஸ் வெரி பாசிட்டிவ். உடனே வந்து அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பிளேயர்ஸை மீட் பண்ணோம். இந்தியா ஆடினவங்க, ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டு இருக்கவங்க, ஜெயிச்சவங்க, இன்னும் வந்து பெருசாக சாதிக்காதவங்க, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நாங்கள் உடனே மீட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிது. அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் வச்சு அவர் என்கிட்ட ஒரு லைன் சொல்லும்போது அது பயங்கர எக்ஸைட்டட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதில் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் வந்த பல இன்சிடென்ட்ஸ் வந்து படத்தில் வந்து தெரியுது. ஸோ என்னோட லைஃபோட ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. ஸோ ஐ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். தனியாக ட்ரைனிங்லாம் தேவை, பேசிக்காகவே கிரிக்கெட் தெரியும் அப்படின்னால கண்டிப்பாக கிரிக்கெட்டுக்காக ட்ரைனிங் எடுக்க வேண்டிய இது சுச்சுவேஷன் இல்லை. அதை தவிர்த்து நிறைய கஷ்டப்பட்டோம். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து ஒரு இடத்துல ஆடினா, ஒரு ஆங்கிள் ஆடினா, திருப்பி வேறு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அதே ஷாட் ஆடணும். ஸோ பவுலர் அதே இடத்துல போடணும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற 2 ரன் படத்தில் நாங்கள் வந்து 10 வாட்டி ஓடி இருப்போம். உடனே வேறு ஆங்கிள்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ 20 ரன் ஓடி இருப்போம். ஸோ இந்த மாதிரியான பல கஷ்டங்கள் வந்து ஆன் தி ஃபீல்ட். கோவிலைன்னு சொல்கிற அப்படி பார்த்தீங்களா? வேற ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. ஸோ 1 மார்க் போகும்போது கூட ஸோ இந்த மாதிரி வந்து பல கஷ்டங்கள் வந்து கிரிக்கெட் ஃபீல்டில் நிறையவே இருந்தது. பட் இட் வாஸ் நாட் ஈஸி லைக் வாட் யூ சி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீசதாடி இல்லாமல் நடிக்கிறேன் இந்த படத்தில். இது வரைக்கும் எந்த படத்துலையும் அப்படி ஃபுல்லாலாம் ஷேப் பண்ணல. ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக இந்த ப்ரொடியூசரை பற்றி ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வர மாட்டார், கேள்வி கேட்க மாட்டார். இந்த படத்தில் எப்படி இருந்தீங்க? அதே மாதிரி தானா? எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதே தெரியும். அதே மாதிரி தாங்க இருந்தாரு. ப்ராஜெக்ட் நடந்த டைம்லலாம் ஃபோன் பண்ணுவேன், இது போயிட்டு இருக்கு, அது நான் உனக்கு கேட்டேன்னா எனக்கு கதையே தெரியாது, நீ எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நம்பிக்கை நல்லா வந்துடும்டா, ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படித்தான் இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா சுசி சார் தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு அசம்பிளிங் தான். அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் சொல்லி இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் சொல்லி ஃபுல் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல்னு சொல்லலாம், அவ்வளோதான். பட் மற்றபடி அந்த ஃபுல் அவுட்கம், அந்த எப்படி டிசைன் பண்ணது, எப்போ ஷூட்டிங் எல்லாமே வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு இதில் அசோசியேட் ஆகிறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் விஷால் ஆல்சோ ரொம்ப பெருமை. இந்த வந்து ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தோட பட்ஜெட்டும் படத்தோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாஸ்டா பெரிய படமா இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ பெரிய படம் இப்படி எடுத்திருக்காங்க, அசால்ட்டா எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன 55 டேஸ், அது 59 டேஸ்ல அப்படி எடுத்திருப்பாங்க. நீங்க படம் பார்க்கும்போது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். ஃபேமிலி பேக்கேஜா தான் உங்களை கூப்பிட்டுட்டீங்களா? எப்படி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேமிலியா, ஐ மீன் அப்பா 2 பசங்க சேர்ந்து இந்த படத்தெல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்றது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. அது எப்படி ஆக்சுவலா எங்க அப்பா கூட என்னென்னமோ பண்ணாரு, ஆனா நான் வேற ஏதோ பண்ண வந்துட்டேன். எப்படி நீங்க இதே கெரியரை சூஸ் பண்ணீங்க?
யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இப்போ ஒரு டாக்டர், அவரோட பையன் வந்து டாக்டருக்கு படிக்கலாம். இப்போ வந்து லிரிசிஸ் வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ நடந்தது. எனக்கு வந்து தம்பி வந்து ரொம்ப நாளா எழுதிட்டு இருந்தாப்ல. அவர் வந்து ஃபுல்லா கவிதைகள் எழுதுறது, நாவல் எழுதுறது எல்லாமே. நான் வந்து இந்த சைட்ல வீட்டுல புக் பப்ளிஷ் பண்ணாத ஒரே ஆளா நான் மட்டும் தான் இருந்தேன். திடீர்னு வந்து நான் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருந்தப்போ சும்மா ரிங்டோன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு எழுதணுன்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து சரி இது மாதிரி ட்ரை பண்ணலாம், ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு போன ஒன்று யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணலாம், அப்புறம் வந்து இது மாதிரி மூவிஸில் வந்து டயலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே அது மாதிரி ட்ரை பண்ணலாம், லிரிக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டு வந்த உடனே ரெண்டுமே நடந்துச்சு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஃபேமிலி பேக்கேஜ் சொன்னீங்களா, அது வந்து எங்கள் எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ். எங்கள் யாருக்குமே தெரியாது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு. சுசீந்திரன் சாரோட ஐடியா தான் ஃபுல்லாக. திடீர்னு ஒரு நாள் வந்து தம்பி நான் பேசிட்டு இருந்த சமயத்தில் ஆமாம் எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக அப்ரோச் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் கேஷுவலாக பேசும்போது நீங்கள் எங்கே போகிற, ஒரு இமான் சார் மீட் பண்ணுறேன். அப்படியா, சூப்பர், என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜீவா பண்ணுறேன் அப்படின்னா. ஏய் சூப்பர், நானும் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன். அப்படியா, தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா கிட்ட பேசும்போது அவரும் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ எங்களுக்கு சரி ஓகே, இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான். ஸோ அப்போ முதல்ல உங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடக்குது? எங்களுக்கு நடுவில் தான் ஒரு 3 சாங் ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இது எப்படி சார் பிளான் பண்ணி பண்ணதா இல்லை திடீர்னு எதிர்த்து நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் எழுதுனது வந்து யதார்த்தமாக நடந்தது. பட் வைரம் சார் எழுதுனது பிளான் தான். ஸோ 3 பேர் எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் வந்து வைரம் சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு சாங் எழுதுனா நல்லா இருக்கும் சார்ன்ட்டு. ஃபஸ்ட்டு எப்பவுமே சிங்கிள் சாங் சார் எழுத மாட்டார். ஸோ 2 சன் எழுதுறது, இன்னொன்று சரி உனக்காக பண்ணுறது. அது உங்கள் வீட்டில் என்ன சார் வருது, தப்பு இல்லை அப்படின்ட்டிங்களா? அப்படிப்பா, அப்படி நடந்தது தான். ஸோ வைரம் சார் பெரிய தேங்க்ஸ். அதுவும் முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே நீங்கள் அவர்கிட்ட பரோட்டா கொடுத்தீங்க, இந்த வாட்டி பால் கொடுத்துருக்கீங்க. அவர் எப்படி வேலை வாங்கினீங்க? இவருக்கு பாவம் கிரிக்கெட் தெரியும், எல்லாம் ஏதோ அவரு கூட தப்பா சுத்தினா கூட பக்கத்துல இருக்கவங்க அடி போடும். அவர் பால் வச்சு அடிச்சாருன்னா கேமராமேன் என்ன வருது, அதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? மொத்த தியேட்டருமே வந்து ஒரு ஓவர் வந்து சூரி கலக்கிட்டா. அப்படி என்னன்னா வந்து உண்மைக்கு சொல்றேன், ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் எனக்கு வருமே தவிர, அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்மைல் வரவே வராது. நான் சிரிச்சு பார்க்க, ஏன்னா நான் அது வந்து கரெக்டாக வரணுங்கிற டென்ஷன் இருக்குமே தவிர என்ஜாய் பண்ணி சிரிச்சு எடுக்கிற ஆள் கிடையாது. நான் ஒவ்வொரு முறையும் அது கரெக்டாக வந்துச்சான்னு ஒரு பதட்டம் இருக்கும். அது அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சூரி வந்து அந்த ஒரு கலக்கிட்டா. அப்படி ரொம்ப சொல்கிறேன், மொத்த தேட்டருமே வந்து அப்படி ஒரு அலோகலப்பட்டுச்சு. எனக்கு பரோட்டா காமெடிக்கு அப்புறம் நான் பண்ண படங்களில் பெருசாக ஹியூமர் ஒர்க் அவுட் ஆனது அந்த ஏரியா தான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து படம் வெளியே வரும்போது சூரியை பற்றி பேசிட்டு வராங்க. இப்போ ஒரு டீம்ல ஒரு பிளேயர் ஒழுங்கா விளாடலைன்னா அவனுக்கு டேவிட்னு பேர் வச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து டேவிட்னு ஒரு கேரக்டர்ல வந்து சூரி பிரமாதமா பண்ணியிருக்கா. அப்படி இவர் வந்து பேசிக்காவே உங்க ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இந்த கேரக்டர் ஒரு செட் ஆவார் நினைச்சீங்களா, இல்ல இவர் கிரிக்கெட்டர் அப்படின்றதுனால ஒரு செட் ஆவார் நினைச்சீங்களா? ஆட்டத்திலே இல்லைங்கிறார் அவரு. நான் வந்து இந்த ஆட்டத்திலே இல்லைங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டிசைனிங் எல்லாமே வந்து சுசி சார் தான். ஜஸ்ட் சரி படம் முடிச்ச அப்புறம் வந்து பாருங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம், போய் பார்த்தோம். சார் செம்ம. ஆர்யா சார் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப, சார் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்னு கூட சொல்ல முடியாது சார், கெஸ்ட் ஒரு 2 ஷாட் நடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்ல எப்ப பிரதர் வரணும்னு சொல்லுங்க வந்துடுறேன்னாரு. நாளைக்கா நாளை மறுநாள் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஷாட்டை வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. சின்ன பொறாம வேற, மொத்த கைதட்டியும் வந்து ஒரு ஷாட்ல ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. நம்ம அழுது பொறந்துகிறது குட்டிக்கரமெல்லாம் போட்டு நடிச்சோம்னா அப்படி ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி அமெரிக்கா மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல. ஆமா, எதிர்பார்க்காத ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். கிரவுண்டுக்குள்ள முக்கியமான கேரக்டர் நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணி எழுதுங்க, அது நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் இருக்க மாட்டாரு. சோ இந்த படத்துல வந்து ஆக்சுவலா ஸ்ரீதிவ்யா அவங்களோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸ்ரீதிவ்யா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க சூப்பர் ஆக்ட்ரஸ்ன்றது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ். சூரியனா பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் படத்துல வருவார். அது வரைக்கும் இருக்கிற காமெடி ஃபுல்லாகவே அவங்களோட கேரக்டர் மேலே தான் சார் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அவர் கற்றுக் கொடுப்பாரு, நானே சிரிச்சிருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் சிலம்பாட்டக்கார மாதிரியே கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர்ஸ். அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா ஆர்டிஸ்ட்
ஆர்டிஸ்டா விஷ்ணு இந்த படத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? படமே வந்து இவனோட லைஃப், இவனோட கிரிக்கெட், இவனோட எல்லாமே அதுதான் இந்த படம். ஸோ த்ரூ அவுட் த ஃபிலிம் எவ்ரி சீன் பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார், ஆல்மோஸ்ட் ஆல் த சீன்ஸ். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைக்கிறது வந்து இட்ஸ் வெரி ரேர் அண்ட் ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஃபில்ம் கண்டிப்பாக. ஸோ எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அவரோட இமோஷன் தான் கிளைமேக்ஸு. ஸோ அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் பிலீவ் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் பண்ணால் பயங்கரமான சண்டை நடக்கும், ஒரு ட்விஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் அவரோட இமோஷனை வச்சு ஒரு கிளைமேக்ஸ் ப்ளே பண்ணுறது வந்து சம்திங் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் மதன் காருக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து வித்தியாசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இந்த படத்தில் புதுசாக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வார்த்தைகள்னு இந்த படத்தில் வந்து புதுசான சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் தாட்ஸ் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்போம். லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று, ஒரு ரோஸான ஒரு சாங்கு. அந்த சாங்கில் வந்து ரெகுலராக ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக வேறு எல்லாத்தையும் வச்சு ஒரு லவ் ஃபெயிலியரை சொல்லலாம், டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சாங் போகும். லாந்தர் விளக்குக்குள்ளார மாட்டி முழிக்கும் ஈசலு தான், காதல் நெருப்பில் விழுந்தாலே மனசு முழுக்க தீசலு தான், ஒரு உசுரிங்க ஆடுது ஊசலு தான் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் அந்த சாங். காலிஃப்ளவரும் வாசனை தூக்கும் காதலுக்கு இருக்கு முன்னாடி, காலி இதயம் அழுகைய தேக்கும் காதலுக்கு இருக்கு பின்னாடி, ஒசர உன்னை கூட்டிட்டு போய் பறக்க பழக்கி விடும் முன்னாடி, அசர உன்னை போட்டு அடிச்சு சரக்க பழக்குமே பின்னாடி, நீ தரையில விழுகிற கண்ணாடி. ஸோ இது மாதிரி இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது வச்சுட்டு பண்ணலாம். காம்பஸ் அதே மாதிரி அடுத்த செக்ஷனில் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா அந்த ஸ்கூல் பசங்களோட அந்த ஒரு லவ் ஃபெயிலியரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அந்த பீரியட்குள்ளே போயிட்டு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சாங்குள்ள. சாக்கு பீஸை சாக்லேட் ஆட்டம் சப்பி கிடந்தான் அன்னைக்கு, டேப்பு இல்லா கேசட்டை போட்டு பாட்டு கேட்டான் இன்னைக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பீரியடுக்கும் கொண்டு போகும், ஒரு ஸ்கூல்ன்ற ஒரு எலிமெண்ட்டும் கொண்டு வரும். ஸோ அது வந்து மாதிரி ஸோ அதை எனக்கு சூப்பர் வந்து அதோட டியூனை பாடின ஒரு ஆந்தனி தாசன் ப்ளஸ் அதை விஷுவல் பண்ணியிருந்தது. சூப்பர் விஷுவல்ஸ் அந்த சாங் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலாக வந்துட்டு சங்கி மங்கின்னு ஒரு காமெடி மேட்ரு, அதை வச்சு நீங்கள் ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எப்படி எந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து அவர் ஒரு பக்கம் அரசியல் தலைவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய சினிமா வசனம் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்து, மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படின்னு ஒரு வசனம். எனக்கு இந்த பாட்டுக்கு ஆக்சுவலி அதுதான் இன்ஸ்பிரேஷன். மனசை வந்து குரங்கா பார்க்குற ஒரு பார்வை. ஸோ அதில் வந்து அதை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபன்னி ஒரு டேர்மில் சொல்லலாமே அப்படின்ட்டு, சங்கி மங்கி ஆடும் மனம் சங்கி மங்கி ஆடும், இங்கும் அங்கும் தாவும் அது இங்கும் அங்கும் தாவும் அப்படின்னு. காதலை சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனநிலை, மனசு வந்து ஒரு மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரியான ரொம்ப நல்ல ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப நல்ல ஒரு டியூன். ஸோ இது எனக்கு கொடுத்ததுக்காக சுசீந்திரன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த RR ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விருப்பு தோப்பானா ஜெயிப்பானா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இமான் சாருடைய ஆல்பம், அவர் பண்ண ஆல்பத்தில் கண்டிப்பாக வந்து இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆல்பம் நிற்கும் நான் சொல்கிறேன். RR பொறுத்த வரைக்கும் வந்து அதான் சொல்கிறேனே, ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அது கொரியோகிராஃபாக இருக்கட்டும், மதி சாருடைய கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே ஹார்ட் ரீதியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷல். அதுதான் வந்து ஒரு மேஜிக்கல் நடக்கும். எப்படா இந்த படத்தில் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு நம்ம சில பேருக்கு பண்ணி சில படங்கள் நாயகன் பார்த்தாலும் சரி, அவர் எல்லாமே சரியாக இருக்கும். அது சில படங்களில் மட்டும்தான் அந்த மேஜிக்கல் நடக்கும். அப்படி ஒரு மேஜிக்கல் இந்த படத்தில் நடந்திருக்குது நான் நினைக்கிறேன். எல்லாமே சரியாக அமைஞ்சிருக்குது. அண்ட் கேமராமேன் மதி சாரோட ஒர்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? கேமரா ஒர்க்குன்னு தனியாக தெரியாது. ஈவன் பாண்டிய நாடு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட் த ஃபிலிம். எஸ்பெஷலி அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பாண்டி நாடும் பண்றாரு, என்றென்றும் அப்படியே ஒரு ஜீவாவும் பண்ணுவாரு. மூணுமே வேற வேற கேட்டகரி, வேற ஒரு கலர், ஒரு டேலண்டடான ஒரு பயந்த விஷயம் இருக்குது. அண்ட் இந்த படத்துல வந்து VFF விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி எப்படி உள்ள வந்தாங்க? நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால நீங்க சேர்ந்து படம் தான் நடிச்சீங்க, இப்ப சேர்ந்து படமும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. கிரிக்கெட் பத்தி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது கேப்டன் இல்லாம எப்படி ஒரு கிரிக்கெட், நம்ம சென்னை டீமோட கேப்டன் இல்லாம ஒரு கிரிக்கெட் பத்தி ஒரு படம் வருதுன்னா அவருக்கு பொறுக்கல. டக்குன்னு நான் இல்லாம எப்படி ஒரு கிரிக்கெட் படம் மடிச்சு கட்டிட்டு அப்ப எல்லாமே நான் சொன்ன மாதிரி எனக்கு கூட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தெரியாது. விஷால் சார் வந்து
பாண்டியநாடு பண்ணும்போது ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு கால் பண்ணி மச்சான் செம்ம ஸ்கிரிப்ட் மச்சான், சூப்பர் மச்சான், செம்மையா சூப்பராக எனக்கு சொல்லல, உனக்கு சொல்லிட்டா அப்படியா? எனக்கே சொல்லி உனக்காக தெரியும் சூப்பர் மச்சான். ஸோ பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் he said he wants to buy the film. இப்போ யூஸ்வலாக வந்து நிறைய சினிமாவில் நிறைய விஷயங்கள் நடக்கும், சும்மா பேர் போட்டுட்டு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட், அது இல்லாமல் he really bought the film. he didn't have to என்கிட்ட சொல்லி அந்த மச்சான் என் பேரும் போட்டு கூட பக்கத்தில் நான் போட்டிருப்பேன், அது பெரிய விஷயம் கிடையாது. பட் he had so much of trust in Susi sir and this project and everybody, Vishnu, everybody. ஸோ வந்து படம் பார்க்குறதோ அதெல்லாம் இல்லாமல் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சது நல்லா வரும் படம் சொல்லிட்டு அவர் he bought the film. பார்க்காமே படம் பார்க்காமலே he bought the film. So that is something extraordinary. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு கேமராமேன் எப்படி நீங்க கூட்டு வந்தீங்க இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு? ஏன்னா அவர் வந்து ஒரு நட்ராஜ் சார், அவர் எப்படி சம்பந்தமே இல்லாம திடீர்னு இந்த படத்துல வரணும் நீங்க முடிவு பண்ணீங்க? அதாவது பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் பாய் வேணும்னு. ஒரு ரோசா சாங் வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாய்ஸ் கேட்கும்போது இன்னொரு பெக்குலியரான ஒரு கேரக்டர் தேவைப்பட்டாங்க. இன்னொன்னு ஒரு சோகமான சாங். ஆர்யா சார்லாம் போட்டோம்னா அந்த சோகமான சாங்ல எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. விசால் வந்தாருன்னா விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. பட் கொஞ்சம் ஒரு வயாமீடியா பெரிய ஹீரோ இமேஜ் இருக்கக்கூடாது, பட் ஆடியன்ஸுக்கு அட்ராக்டிவான ஒரு ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சோம். சிம்கா பண்ணா நல்லா இருக்குமா, நட்டி பண்ணா நல்லா இருக்குமா, இல்லை விக்ராந்த் பண்ணா நல்லா இருக்குமா, இப்படிலாம் நாங்கள் பேசணும். ஸோ விக்ராந்த் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, மறுபடியும் பண்ண வச்சா நமக்கு அது பாண்டிநாடு ஸ்டைல் வந்துடும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஸோ ஓகே நட்டி சார்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி அந்த சாங்க்குள்ள உள்ள வந்தார். சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எதுன்னு சொல்லலாம்? ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் என் லைஃப் டைம் சாங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சாங் பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு சாங். அவ்வளோ அழகாக விஷுவல்ஸ் வந்திருக்கு. சாங்கை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கில் ஒரு தொகைரா வரும். எனக்கு ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆனது அந்த தொகைரால தான். நான் வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், விட்டு விட்டு மின்னலடிக்கும், சத்தமின்றி இடி இடிக்கும், இருவர் மட்டும் நனையும் மலையடிக்கும், இது கால மலை அல்ல காதல் மலை. இது என்னுடைய வயசில் கேட்கும்போது இப்படி இருக்குது, வைரம் சார் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும். அதை அவ்வளோ கம்பீரமாக சொல்லி சுசீதனன் இதை மிஸ் பண்ணாம பயன்படுத்துங்கள் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோவா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றாய் திருடாய் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லிரிக் டியூன் பண்ணவே முடியல. ஆக்சுவலி எனக்கு எப்படியாவது சாங்க்ல வரணும்ட்டு ஒரு தொகைரா மாதிரி ஒரு ரேடியோன்னு ஒரு கான்செப்டை பிடிச்சி ஒரு ரேடியோல இருந்து வாய்ஸ் வர மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அப்படியே அந்த சாங் உள்ள கொண்டு வந்தோம். ஒரு ரோசா உன்ன லூசா அப்படின்ற ஒரு சாங். ஏன்னா எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பொதுவாக டக்குன்னு போய் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும். எனக்கு இது வரைக்கும் எந்த படத்துல ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இப்படி கிடைச்சது இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ரோசா சாங் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உனக்கு இது வரைக்கும் லவ் ஃபெயிலே ஆகல? லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டேன். முன்னாடி பின்னாடி கிமு கிபி அதெல்லாம் சென்சார், அதெல்லாம் சென்சார். டைவர்ஷன் நடந்ததுதான் அது இவரால நிறைய இடத்துல சொல்லிட்டேன். இத நிறைய பேர் வேற சொல்லிட்டாங்க. விசால் சாரே சேர்த்துக்கலாம். விசால் சாரே சேர்த்துக்கலாம். உண்மை சொன்னா இதான் சார் சொசைட்டில ஒரு குடும்பத்துல ஒரு கும்மி அடிச்சுட்டு போறது இப்படித்தான். உண்மை சொன்னா இதான் சார் பிரச்சனை. இனிமே உண்மை சொல்றது நிப்பாட்டி. ஆஃப்டர் மேரேஜ் இவரு உண்மை சொல்லுவார் பாருங்க. சத்தியம் பண்ணி வீட்டுல வந்து பிரியாணி சாப்பிட்டு போவாரு. அண்ட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பாவோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணதுனால அப்பா இந்த இடத்துல கொஞ்சம் என்ன போடுறதுன்னு தெரியல அப்படின்னு ஹெல்ப் கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சது. தெரியாமலே பேச மாட்டோம் நாங்க. எப்பவுமே படம் முடிச்ச உடனே ஆடியோ சிடி வந்து அவர் சிடி வந்தா கூட வாங்கி கேட்க மாட்டாரு. ரேடியோல எதேச்சியா அவர் எங்களோட பாட்டு ஏதாவது கேட்டாருன்னா தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு இந்த பாட்டு கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல சொல்லுவாங்கல்ல ரேடியோல இந்த பாடலையும் எழுதி வரும் மதன் கார்கி இது டிராபிக் நிலவரம் அப்படின்னு சொல்லும் போது கேட்பார்ல. அப்ப அது மாதிரி கேட்டுட்டு தான் அவர் சொல்லுவாரு. இந்த படத்து சாங்ஸ் எல்லாம் இது பண்ண உடனே சிடியில் கேட்டுட்டு முதல் தடவையா அப்பா வந்து ஃபோன் பண்ணி எங்கள் 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி லிரிக்ஸை மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் இதுலேயே வந்து சிடி ரிலீஸ் ஆனோன்னா அவர் கேட்டுட்டு ஃபோன் பண்ணது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இதில் சான்ஸ் கொடுத்ததுக்காக கூட கிடையாது, இந்த ஒரு ரீசனுக்காக வந்து சுசீந்திரன் சாருக்கும் இமான் சாருக்கும் தேங்க்ஸ். நான் தான் உங்க 3 பேருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டது ரொம்ப நன்றி சார். அண்ட் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட அடுத்த போலீஸ் படத்துக்கும் வந்து எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள். ஆஸ் எ ப்ரொடியூசராக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட 2வது படம் போயிட்டு இருக்கு. And wish you all the success for the whole team. Thank you very much.